Audio Jungle. 10th Standard English Unit 7 Prose The Dying Detective. One day in November, Mrs. Hudson, Holmes' landlady, tells Watson that Holmes is very sick and has not eaten or drunk anything for 3 days. நவம்பர் மாதத்தில் ஒரு நாள் மிஸ்ஸஸ் ஹட்சன் ஹோம்ஸின் வீட்டுக்காரர் வாட்சனிடம் ஹோம்ஸ் மிகவும் உடம்பு சரியில்லாமல் 3 நாட்களுக்கு எதுவும் சாப்பிடவோ குடிக்கவோ இல்லை என்று கூறுகிறார். Holmes has been getting worse but refuses to see a doctor. He finally allows Mrs. Hudson to fetch Watson but still would not see any other doctor. Holmes மோசமாகி வருகிறார், ஆனால் மருத்துவரை பார்க்க மறுக்கிறார். அவர் இறுதியாக மிஸ்ஸஸ் ஹட்சனிடம் வாட்சனை அழைத்து வர அனுமதிக்கிறார், ஆனால் வேறு எந்த மருத்துவரையும் பார்க்க விரும்பவில்லை. When Watson arrives, he sees how sick Holmes looks. வாட்சன் வந்ததும் ஹோம்ஸின் நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார். Holmes says he has a disease from Sumatra, which he got while working on a case. Holmes சுமத்ராவில் இருந்து வந்த ஒரு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தான் ஒரு வழக்கில் பணிபுரிந்த போது அந்த நோய் தொற்றிக்கொண்டதாகவும் கூறுகிறார். Holmes does not want Watson to touch him, fearing Watson might get sick too. Holmes தன்னை தொட்டால் வாட்சனுக்கு அந்த நோய் தொற்று ஏற்படும் என்ற பயத்தில் தன்னை தொடக்கூடாது என்று வாட்சனிடம் கூறுகிறார். Watson wants to get another doctor, but Holmes asks him to wait until 6 o'clock and says he will choose the doctor himself. வாட்சன் வேறு ஒரு மருத்துவரை அழைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் ஹோம்ஸ் இரவு 6 மணி வரை காத்திருக்க சொல்கிறார் மற்றும் தானே ஒரு மருத்துவரை தேர்வு செய்வேன் என்கிறார். வாட்சன், feeling bored, walks around the room and sees a small black and white box. வாட்சன் சலித்து போய் அறை முழுவதும் நடந்து கொண்டிருந்த போது ஒரு சிறிய கருப்பு மற்றும் வெள்ளை நிற பெட்டியை காண்கிறார். When he tries to look inside, Holmes forbids him from touching it. அதை திறந்து பார்க்க முயன்ற போது ஹோம்ஸ் அதை தொடக்கூடாது என்று கண்டிக்கிறார். Holmes then asks Watson to take out of his coins and put the special ones in his watch pocket. Holmes வாட்சனிடம் தனது நாணயங்களை எடுத்து அதில் சிறப்பான நாணயங்களை வாட்ச் பாக்கெட்டில் வைக்கச் சொல்கிறார். He also wants Watson to turn on the light halfway, put some letters on the table, and open the small box with tongues. மேலும் வெளிச்சத்தை பாதி அளவு குறைக்கச் சொல்கிறார். சில கடிதங்களை மேஜையில் வைக்கச் சொல்கிறார் மற்றும் அந்த சிறிய பெட்டியை இடுக்கியின் உதவியால் திறக்கச் சொல்கிறார். Holmes then tells Watson to bring Mr. Culverton Smith from 13 Lower Burke Street. Although unsure, Watson does as Holmes asks. பின்னர் ஹோம்ஸ் வாட்சனிடம் 13 லோயர் பார்க் ஸ்ட்ரீட்டில் உள்ள திரு கல்வர்டன் ஸ்மித்தை அழைத்து வரச் சொல்கிறார். Holmes explains that Mr. Smith is not a doctor but knows a lot about the disease. Holmes திரு ஸ்மித் மருத்துவர் அல்ல என்றாலும் அந்த நோயை பற்றி அதிகம் அறிந்தவர் என்று கூறுகிறார். He asks Watson to convince Mr. Smith to come quickly. அவர் சீக்கிரம் வந்து உதவும்படி திரு ஸ்மித்தை சமாதானப்படுத்த சொல்கிறார். Watson goes to Mr. Smith's home and tells him about Holmes' condition
asking for his help. வாட்சன் திரு ஸ்மித்தின் வீட்டிற்கு சென்று ஹோம்ஸின் நிலைமை பற்றி கூறுகிறார். மிஸ்டர் ஸ்மித் asks how Holmes got the disease and Watson tells him what he knows. திரு ஸ்மித் ஹோம்ஸ் அந்த நோயை எப்படி பெற்றார் என்று கேட்கிறார். வாட்சன் தெரிந்ததை சொல்கிறார். மிஸ்டர் ஸ்மித் arrives and asks Holmes about his symptoms. திரு ஸ்மித் வந்து ஹோம்ஸின் அறிகுறிகளை கேட்கிறார். After Holmes finishes, Mr. Smith seems happy and mentions that someone named Victor Savage died from the same disease in 4 days. ஹோம்ஸ் இறந்து விடுவார் என திரு ஸ்மித் மகிழ்ச்சியாக இருக்கிறார் மற்றும் விக்டர் சேவேஜ் என்ற ஒருவரும் அதே நோயால் 4 நாளில் இறந்ததாக குறிப்பிடுகிறார். Holmes accuses Mr. Smith of killing Victor and asks him to cure him, promising to forget about the murder. தான் குணமானால் ஸ்மித்தால் கொல்லப்பட்ட விக்டர் வழக்கை மறந்து விடுவதாக உறுதியளிக்கிறார். Mr. Smith asks Watson how Holmes got the disease and if there was any other way he could have gotten it. திரு ஸ்மித் ஹோம்ஸ் அந்த நோயை பெற்றது எப்படி என்று வாட்சனிடம் கேட்கிறார். Holmes then reveals he was just pretending to be sick. ஹோம்ஸ் தான் நோயாளியாக நடித்து வந்ததாக வெளிப்படுத்துகிறார். A police officer arrives and arrests Mr. Smith for murder. ஒரு போலீஸ் அதிகாரி வந்து திரு ஸ்மித்தை குற்றத்திற்காக கைது செய்கிறார். Holmes apologizes to Watson for being mean and not trusting him, explaining that he was acting to trick Mr. Smith into coming. Holmes வாட்சனிடம் வருந்துகிறார் மற்றும் கடுமையாக நடந்ததற்காகவும் மன்னிப்பு கேட்கிறார்.